அமித் ஷா அவர்கள் உளவுத்துறைக்கு கடந்த 2 நாட்களாக எழுந்துள்ள ட்வீட்டுகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அமித் ஷாவை சந்தித்தது குறித்து பேசிய அண்ணாமலை அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தமிழ்நாட்டில் பாஜக தொண்டர்களுடன் இணைந்து செயல்பட அதிமுகத் தலைவர்கள் காட்டும் அலட்சியத்தை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டினார். இந்த செய்தியாளர் சந்திப்பு காரணமாக எக்ஸ் தளத்திலும் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் அமித் ஷா மற்றும் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு லட்சக்கணக்கான கோரிக்கைகளை அனுப்பியுள்ளனர். அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாடு பாஜகவுக்கு தமிழ் மக்களிடமிருந்து வரவேற்பு கிடைக்காது என்று அவர்கள் உறுதியாக கூறுகின்றனர். சில கட்சித் தொண்டர்கள் அண்ணாமலை இல்லாமல் தாங்கள் இனி பாஜகவுக்காக நிற்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். இவை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில், மறுபுறம் தமிழ்நாடு பாஜகவைச் சேர்ந்த ஒரு இளம் தலைவர் அண்ணாமலையின் பதவி விலகல் அறிவிப்பை அடுத்து விமரிசையாக கொண்டாடியுள்ளார். அந்த இளம் தலைவர் அரசியல் விவாதங்களில், தொலைக்காட்சி சேனல்களில் நன்கு அறியப்பட்டவர் ஆவார். இந்த நிகழ்வு அமித் ஷாவை கோபத்தை உண்டாக்கியதுடன் எதிர் திசையில் சிந்திக்க வைத்துள்ளது. ஆதாரங்களின்படி அண்ணாமலைக்கு ஆதரவாக ட்வீட் செய்த ட்விட்டர் கணக்குகளின் விவரங்களை விரிவாக ஆராய அமித் ஷா கேட்டுள்ளார். உளவுத்துறை அமித் ஷாவிடம் இந்த ட்வீட்டுகள் அனைத்தும் 100% அடிமட்ட தொண்டர்களால் இயல்பாக செய்யப்பட்டவை என்று தெரிவித்துள்ளது. மேலும் அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்புக்குப் பிறகு பெரும்பாலான பாஜக தொண்டர்கள் டெல்லி தலைமை மீது அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நமக்கு கிடைத்த தகவல்களின்படி அமித் ஷா மீண்டும் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்துள்ளார். கடந்த சந்திப்பில் அண்ணாமலை சமர்ப்பித்த அறிக்கையை மறுபரிசீலனை செய்வதற்காக இந்த வாரத்திற்குள் அமித் ஷாவுடன் மீண்டும் சந்திப்பு நடைபெறும் வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தமிழக அரசியலில் எதிர்வரும் நாட்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிடுமா அல்லது அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது வரை அண்ணாமலையின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு அஇஅதிமுக தடையாக உள்ளது என்பதே அவரது கருத்தாகும். இந்த பிரச்சினை குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளனர். ஆனால் பாஜக அடிமட்ட தொண்டர்கள் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அமித் ஷா எடுக்கும் முடிவு தமிழ்நாட்டில் பாஜகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பது உறுதி. அமித் ஷா மற்றும் அண்ணாமலை இடையேயான சந்திப்பு எப்போது நடைபெறும், அதில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக நீடிக்க வேண்டும் என்று உறுதியாக கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நேட்டிவ் நியூஸ் தமிழ்.